இல்லாமல்ல அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய பக்தி ஆஸ்ட்ரோ டாக் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு நேயர்களே, பக்தர்களே அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ குரோதி வருஷம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். தமிழ் வருஷம் மொத்தம் 60 ஆண்டுகள் உடையது. இந்த 60 வருஷத்தை தான் மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்கும். ஸோ மற்ற ஆண்டுகளுக்கெல்லாம் எண்ணிக்கை தான் கணக்கு. இப்போ இங்கிலீஷில் எடுத்துட்டிங்கனாக்கா 1800, 1900, 2000, 2100, 2200 அப்படி போயிட்டே இருக்குமே தவிர, பட் தமிழ் புத்தாண்டுகளை பொறுத்தவரையில் 60 ஆண்டுகள். அதனால தான் இந்த 60 ஆண்டுகளை கணக்கீடு செய்தால் தான் 60 வருஷம் முடிஞ்சதுனாக்கா திரும்பவும் அந்த குழந்தை பிறந்த எந்த வருஷத்தில் பிறக்குதோ அந்த வருஷமே திரும்பவும் மீண்டும் வந்துடும். அப்போ அது வரும்போது 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கணும், ஆயுள் அபிவிருத்தி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தர்மம் சஷ்டியப்த பூர்த்தி, 60ஆம் கல்யாணம் அதெல்லாம் செய்கிறோம். அப்படியாக இந்த வருடம் குரோதி வருடம். வருஷத்தின் பேரை கேட்கும்போதே நமக்கு எல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி, ஏதோ ஒரு பெரிய டிஸ்கஷன் வைக்கிற மாதிரி தோணும். அந்த அளவுக்கு குரோதி வருஷமாக இருந்தாலுமே கூட மழை அதிகமானதாக இருக்கும் இந்த வருஷத்தில். மெயினாக ராஜா செவ்வாய் பகவானாக வருகிறார். செவ்வாயும் சனியும் இந்த வருஷத்தில் ஆதிக்கம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். பொதுவாக இந்த வருஷம் பிறக்கும்போது அந்த வருஷத்துக்கு ராஜா, அப்புறம் தளபதி, இவங்க 2 பேரும் யாருங்கிறத வச்சு தான் அந்த வருஷம் எப்படி இருக்குங்கிறத நம்ம சொல்ல முடியும். சேனாதிபதி அது மாதிரிலாம், மந்திரி. அப்போது இந்த குரோதி வருஷத்துக்கு செவ்வாயும் சனியும் ஆதிக்கம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். அப்போ செவ்வாய் பலம் பெற்றவர்களாக இருக்கின்ற காரணத்தினாலே பொதுவாக நாடு நகரம் முழுவதும் வெப்பம் அதிகமானதாக இருக்கும், உஷ்ணம் அதிகமானதாக இருக்கும். அதே போல் தீ விபத்துகள், ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் அங்கங்கே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பெரிய பெரிய வெடி விபத்துக்கள், அணு உலைகளால் வரக்கூடியது, வெடி விபத்துகள் கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சனி பகவான் கூட சேரும்போது கலகம், டெரரிசம் இதெல்லாம் கூட கொஞ்சம் வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மெயினாக இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கின்றதுனால அரசியல் கழகம் இந்த வருஷம் முழுவதுமே 2025 ஏப்ரல் 15 தேதி வரையிலும் அரசியல்களும் படு சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும். நிறைய அரசியல் கழகம் ஏற்படும். ஒருத்தர் மாத்திரை ஒருத்தர் குறை சொல்லிண்டு அவர் சரியில்லை இவர் சரியில்லை அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்கட்சிகளும் ஆளும் கட்சிகளும் குறை சொல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசியல் கழகம் நிறைய ஏற்படும். நிறைய அரசியல்வாதிகளுக்கு இந்த வருஷம் பாதிப்பு உண்டு. எக்கச்சக்கமான பாதிப்புகள் இந்த வருஷம் அரசியல்வாதிகளுக்கு இருக்குது. ஸோ இந்த குரோதி வருஷம் எப்படி இருக்க போகுது, 12 ராசி என்பர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது, இந்த குரோதி வருஷத்தில் ஏதாவது பயிற்சிகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு பயிற்சி உண்டு. அந்த பயிற்சி குரு பயிற்சி மட்டுமே. வேறு எந்த பயிற்சியும் இந்த வருஷம் கிடையாது. சனி பயிற்சியும் இல்லை, ராகு கேது பயிற்சி. அதனால் குரு பயிற்சி ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியாக வருஷம் பிறந்த உடனே சித்திரை மாதத்திலேயே 20ஆம் தேதி வாக்கில் குரு பயிற்சி நடக்கப் போகுது. அப்போ இந்த வருஷம் முழுவதும் குரு பகவான் ரிஷபராசியில் இருக்க போகிறார். இந்த சித்திரையிலிருந்து அடுத்த பங்குனி மாதம் வரையிலுமே கூட குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார். அதே போல் சனி பகவான் கும்பத்தில் இருப்பாங்க. ராகுவும் கேதுவும் கூட முழுமையாக எங்கே இருப்பாங்க, மீனம் மற்றும் கன்னியில் இருக்க போகிறார்கள். அப்போது இந்த கிரக அமைப்புகளை வச்சு பார்க்கும் பொழுது இந்த தமிழ் புத்தாண்டில் நிறைய மாற்றங்கள். ஆனால் மனித வாழ்விலே நாம் நினைக்கிறோம், நேற்று வரலும் வேலைக்கு போய்ட்டு இருந்தார், இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணுறாரு, நாளைக்கு அந்த பிஸ்னஸில் பெரிய ஆளாக உயர்ந்து வந்துடுறாரு ஒருத்தர். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அவர் திறமையால் படிப்படியாக உயர்ந்து வளர்ந்து வந்தார்னு நம்ம சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு படித்தார், ஒரு அடிமை தொழில் செஞ்சார், ஒரு இடத்துல வேலை செஞ்சார், அப்புறம் வேலை கற்றுக்கிட்டார், அதுக்கப்புறம் ஒரு கடை ஆரம்பித்தார், அப்புறம் ஒரு கம்பெனி ஆரம்பித்தார், அப்படி படிப்படியாக வளர்ந்து போனார். உடனே நம்ம எல்லோரும் என்ன சொல்கிறோம், அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி படிப்படியாக வளர்ந்து வந்தார் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை அதுவல்ல. காலமும் நேரமும் உங்களை கொண்டு போய் எங்கே நிப்பாட்டுதோ அந்த வேலையை நீங்கள் செய்வீங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை.
வேலை செஞ்ச தொழில் அதிபராக மாறிவிடலாம். எஜமானர் நாளைக்கு தொழிலாளியாக மாறிவிடலாம். அப்போ காலமும் நேரமும் எதை நிர்ணயம் செய்யுதோ அதன்படித்தான் எல்லாம் நடக்கும். அப்படியாக இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரையில் கிரக மாற்றங்கள் நிறைய நிகழப்போகுது. இந்த கிரக மாற்றங்களில் மெயினாக இந்த வருஷத்தில் சனியுடைய வக்ரம் இருக்குது. சனியுடைய வக்ரம் 12 ராசிக்கும் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்க போகுது. சனி வக்ரம்னா நம்ம பார்க்க போகிறோம் எப்பப்போ வரப்போகுது. அதாவது ஜூலை மாதம் 15 தேதிக்கு மேலே அந்த சனியுடைய வக்ரம் நிகழப்போகுது. அதே போல் புரட்டாசி ஐப்பசி மாதத்தில் குருவுடைய வக்ரம் நிகழப்போகுது. அப்போ இந்த சனி வக்ர காலங்களில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது. அப்போ இந்த வருடம் முழுவதுமே கூட 2024 ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் 2025 ஏப்ரல் 14 தேதி வரை இந்த ஒரு வருட காலம் இந்த கிரக அமைப்புகளை கொண்டு ரிஷபராசி குரு இருக்கிறாரு, கும்பத்தில் சனி இருக்கிறாருன்னா இந்த கிரக அமைப்புகளை கொண்டு என்னவெல்லாம் நடக்கப் போகுது, குறிப்பாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்கப் போகுது, என்னெல்லாம் மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாரங்கள் தமிழ் புத்தாண்டு ராசிகளை பார்க்கலாம். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு மகர ராசிக்கு அற்புதமான முறையில் சிறப்பான தமிழ் புத்தாண்டாக உங்களுக்கு அமைகிறது. பார்த்தீங்கன்னா மகர ராசி என்பதை நான் பதிவின் தொடக்கத்திலே சொல்லியிருப்பேன். இந்த கிரக அமைப்புகளை பற்றி பேசியிருப்பேன். ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தமிழ் வருஷம் எப்படி இருக்குங்கிறத நம்ம எதை வச்சு சொல்கிறோம்? கிரக அமைப்புகளை வச்சு தான் சொல்கிறோம் நாம். அப்போது உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் பாவம் தனஸ்தானம், அது ஒரு சுபயோகம். நிச்சயமாக உங்களுக்கு சனி பகவான் முழு சுபராக வருகிறார். அதுவும் 2வது வீட்டில் மூலத்திரிகோண வீட்டில் அவர் உட்கார்ந்துருக்கிறது திக்பலத்தோடு உட்கார்ந்துருக்கிறார். கோச்சாரமாக இருந்தாலுமே கூட இந்த மாதிரி ஒரு இன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் சிறப்பானதாக இருக்கும். அப்போ சனி பகவான் சிறப்பு, முழுமையான சப்போர்ட் பண்ணுறார் மகர ராசிக்கு. அதே போல் மகர ராசிக்கு 5ல் குரு, அற்புதமான யோகம். ரொம்ப நாள் அது சாமி எங்கள் குலதெய்வம் கோயில் போயிட்டேன், குலதெய்வமே தெரியலங்கிறவங்களுக்கெல்லாம் குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிடலாம். என் குலதெய்வமே தெரியல, ஏதோ ஒரு விஷயம் என் கண்ணை மறைக்குது சாமி, ஒரு நல்லது நடக்கணும்னு தோணுது ஆனால் என் கண்ணை மறைச்சிடுச்சு, அந்த மாதிரி மறைமுகமான பிரச்சனைகள் விலகும். 5ல் இருக்கக்கூடிய குருவால் பூர்வ புண்ணியங்கள் அதிகரிக்கும். சொத்து பத்துக்கள் நிறைய வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே போல் தாத்தா பாட்டி சொத்து, அம்மா வழி தாத்தா பாட்டி சொத்து, அப்பா வழி தாத்தா பாட்டி சொத்து, அல்லது சித்தப்பா பெரியப்பா அவங்களுடைய சொத்து, குழந்தையே இல்லைங்க அவங்களெல்லாம் அவங்களுடைய சொத்து பத்துக்கள், இவை எல்லாமே கூட வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அல்லது உங்களுக்கு அறிந்து தெரிந்தவர்கள் அன்ஆத்தரைஸ்டாக இருப்பாங்க, அந்த மாதிரியான அன்பை பெற்று அவர்களுடைய சொத்து பத்துக்கள், தனவரவு, இடவரவு, இவை எல்லாமே நன்மையாக அமையப் போகிறது. அப்புறம் மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 3-9 இருக்கக்கூடிய ராகு கேது, இந்த கிரகங்களும் உங்களுக்கு நன்மையை செய்கிறது. 9ல் இருக்கக்கூடிய கேது, அப்போ குருவும் கேதுவும் சந்தித்து கொள்கிறார்கள். அப்போ அந்த குரு கேது தொடர்பு யாராருக்கெல்லாம் நன்மைங்க? அரசியல் தலைவர்களுக்கு நன்மை, சினிமா துறைகளுக்கு நன்மை, ஆன்மீக பெரியோர்களுக்கு நன்மை, சந்நியாசிகளுக்கு நன்மை, மடாதிபதிகளுக்கு நன்மை தரும். ஆலய திருப்பணிகள் செய்பவர்கள், அதாவது ஒரு ராஜகோபுரம் கட்டுறா, கும்பாபிஷேகம் பண்ண அந்த மாதிரி கைங்கரியம் செய்யக்கூடியவர்கள், அதிகமாக ஆன்மீகத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள், சொற்பொழிவாளராக இருக்கலாம், உபன்யாசமாக இருக்கலாம், டூர் நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், அப்போ அந்த மாதிரி செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம். இப்படி மகர ராசி அன்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு சனி பகவானால் அதிக நன்மை, குரு பகவானால் அதிக நன்மை, ராகு கேதுவால் சில நன்மை. அப்போ பொதுவாக எல்லாத்தையும் 4 கிரகத்தையும் சேர்த்து பார்ப்போமே ஆனால் நல்ல அற்புதமான யோகம், கிட்டத்தட்ட
ஒரு 90% மகர ராசிக்கு யோகமான ஒரு தமிழ் புத்தாண்டாக இந்த புத்தாண்டு அமைகிறது. அற்புதமான தமிழ் புத்தாண்டு, நல்ல யோகம். மகர ராசி என்பவர்களே, உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் கஷ்டங்கள் விலகும். மேக்சிமம் மகர ராசி என்பவர்கள் கையில் இருந்த காசு எல்லாத்தையும் காலி பண்ணியிருப்பாங்க. ஏதாவது நான் தொழில் ஆரம்பிக்கிறேன், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன், ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து லாஸ் பண்ணிவிட்டு வந்து உட்காந்துருப்பாங்க. அல்லது கடன் வாங்கிட்டு கடத்தோடு உட்காந்துருப்பாங்க. கடன் கட்ட முடியல, வட்டி கட்ட முடியல, ஒரே பிரச்சனையாக இருக்கு, உயிர் வாழவே முடியல. அதுவும் இந்த மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டம். நமக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய குடும்பங்கள் கூட, ஒரு கௌரவமான குடும்பங்கள் கூட இந்த கடன் சுமையால் பெரிய கஷ்டப்படுது. அந்த இடத்த விற்க முடியல, இடத்த விற்று கொடுக்கலான்னா இடம் விற்க மாட்டேங்குது, ரொம்ப லோ ரேட்டுக்கு போகுது. அப்போ இந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்கா? கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே, அன்னை வாராகி இருக்கிறாள். அப்போ இந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் விலகணும், மறைமுகமான பிரச்சனைகள்லாம் விலகணும், எனக்கு வழியே தெரியல சாமி அப்படின்னாக்கா உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்குரிய வழிபாட்டு முறைகளை தெரிந்து செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக மகர ராசியான அஞ்சல குரு உண்மையான தீர்வு கிடைக்கும். அஞ்சல் இருக்கக்கூடிய குருவால் உண்மையான தீர்வு கிடைக்கும், நல்ல மருந்து கிடைக்கும், உண்மையான குரு உங்களுக்கு கிடைப்பாங்க, மகத்துவமான பரிகாரம் ஜெயிக்கும். இப்போ செய்யக்கூடிய பரிகாரங்கள் ஜெயிக்கும். அது திருமண தடையாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், குடும்ப கஷ்டமாக இருக்கலாம், அல்லது தொழில் முன்னேற்றத்துக்காக செய்யக்கூடியதாக இருக்கலாம், வேலை வாய்ப்புக்காக இருக்கலாம், ஆரோக்கியத்துக்காக இருக்கலாம். இப்போ செய்யக்கூடிய பரிகாரங்கள் ஜெயிக்கும். அப்போ இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரையிலே மகர ராசி அன்பர்களே ஒரு பலமான வருடமாக அமையப் போகிறது. மெயினாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் தீரும். அதே போல் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே இந்த வருடம் நல்ல அற்புதமான சந்தோஷமான ஒரு வருடம், வருமானத்திற்கான வருடம், புதிய பதவிகள், பட்டங்கள், அந்தஸ்துகள் கிடைக்கக்கூடிய வருடமாக அமைகிறது. இந்த ஏப்ரல்லேருந்து அடுத்த ஏப்ரல் வரையிலும் யோகமான காலம். உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும். ஆன்மீக பெரியோர்களுக்கும் மடாதிபதிகளுக்குமே கூட அற்புதமான யோக காலம். அதுவும் பாத சனியில் ஒரு நன்மை நடக்கப் போகுது ஆன்மீக பெரியோர்களே. பொதுவாகவே இந்த குரு கேது தொடர்பு, குரு சனி தொடர்பு இவை எல்லாமே ஒரு கோடீஸ்வர யோகத்தை சுட்டி காட்டுகிறது. மகர ராசி அன்பர்களே, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரிதான். நாமளே நிறைய பார்க்குறோம், நிறைய அரசியல் தலைவர்கள் கூட என்ன பண்ணுறாங்க, அடிமட்டத்திலேருந்து ஒரு போஸ்டர் ஓட்டுறவங்களாக இருப்பாங்க, ஒரு மெக்கானிக்காக இருப்பாங்க. அவர் இன்னைக்கு கடைசியில் எங்கேயோ நிற்பார், ஒரு பெரிய மினிஸ்டராக தாண்டி நிற்பார். அப்போ அந்த யோகமெல்லாம் எங்கே வருது? இந்த மாதிரி கிரக அமைப்புகளில் வரக்கூடிய யோகம்தான். அப்போ உயர்ந்த பதவிகள் உங்களை தேடி வரும் மகர ராசி அன்பர்களே. நீங்கள் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரிதான், அடிமை தொழில் செய்யக்கூடியவங்களாக, ஒருத்தருக்கு இல்லை கை கட்டி வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், அல்லது ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், ஒரு சில யோகங்கள் உங்களுக்கு உண்டு. அப்போ இந்த குருவும் கேதுவும் இணைகின்ற பொழுது அது ஒரு கோடீஸ்வர யோகத்தை, ஒரு பணயோகத்தை, தனயோகத்தை தருகிறது. அதே போல் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமையக்கூடிய குருவாலும் இந்த வருடம் முழுவதும் பலவிதமான நன்மைகளை பெறுவீர்கள். அதோடு மட்டுமல்ல மகர ராசி அன்பர்களே, நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வருகின்ற கஷ்டங்கள் விலகும். மெயினாக மனக்கவலைகள், மனசில் இருக்கக்கூடிய குழப்பம் விலகும். பலவிதமான மனக்குழப்பம், இன்னும் சொல்லப்போனால் மனசில் பயம், ஒரு விதமான மனசில் பயம் டிப்ரெஷன் இருந்துக்கிட்டே, நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த மனக்குழப்பம், மன பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் வேலை ஊசலாடிக்கிட்டு இருக்கும், உயிர் ஊசலாடுற மாதிரி. நம்ம இந்த வேலையில் இருப்போமா போயிடுவோமா, இங்கே இருக்கிறேன் சார் நான் வேறு கம்பெனிக்கு போயிடலாமா, அது உள்நாட்டு வேலையாக இருந்தாலும் வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும், மெயினாக ப்ரைவேட் ஜாப்,
அதுவும் குறிப்பாக ஒரு 48 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க, எனக்கு இப்போ தான் சார் வேலை போச்சு, 2 மாதம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, 2 வருஷமாக நான் வேலையே இல்லாமல் இருக்கேன், நான் 2 மாதமாக வேலையே இல்லாமல் இருக்கேன், எனக்கு இப்போ தான் வேலை போச்சு சார், எனக்கு வேலை கிடைக்குமா? அதே போல் நான் வெளிநாட்டுக்கு போவேண்ணா, இல்லை வெளிநாட்டில் தான் இருக்கேன், என் கம்பெனி எனக்கு ரினியூவல் பண்ணுவாங்களா, திரும்பியும் அது வந்து இந்த விசா ரினியூவல் ஆகுமா, திருப்பி இங்கேயே நான் வேறு வேலைக்கு தேடலாமா, இந்த சமயத்தில் எனக்கு விசா முடிய போகுது, ஸோ நான் அதுக்குள்ளே எனக்கு வேலை கிடச்சிருமா? இல்லை சார், எனக்கு வேலை செய்கிற இடத்துல இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, என் பாஸ் என்கிட்ட பேச மாட்டேங்கிறார், மேல் அதிகாரி எனக்கு சரியாக பேசலை சார், எனக்கு ப்ரமோஷனுக்கு இந்த இடத்துல காம்படிஷன் வருது, நான் அந்த காம்படிஷனில் ஜெயிப்பேனா? இப்படி 1000 கேள்விகள், வேலை செய்கிற இடத்துல 1008 கேள்விகள். கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே, வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், அற்புதமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், கவலையே வேண்டாம். அதே போல் மகர ராசி அன்பர்களே, புதிய வேலைகள் உருவாகும், நியூ ஜாப், அது உள்நாட்டு வேலையாக இருக்கலாம், வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம். குறிப்பாக அரசு அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வேலை செய்கிற இருக்கக்கூடிய பிரச்சனைகள், என்கொயரிகள், டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் அல்லது சட்ட சிக்கல்கள், அது அரசியல் தலைவராக இருந்தாலும், ஆன்மீக தலைவராக இருந்தாலும், அரசு அதிகாரிகளாக இருந்தாலும், இல்லை ப்ரைவேட் ஜாபில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தாலும், ஒரு கௌரவமான போஸ்ட்டில், ஒரு கவர்னர் போஸ்ட்டு மாதிரி ஒரு கௌரவமான பதவிகள் இருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் விலகும். சிறை தண்டனை, வீண்பிள்ளை அவமானங்கள், தலைகுனிவு, மான அவமானங்கள், இந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் இருக்குமே, ஆனால் அந்த கஷ்டங்களும் விலகும். மகர ராசி அன்பர்கள், இன்னும் நிறைய நம்ம சொல்ல போகலாம். குடும்பம் நல்லா இருக்கும், ஃபேமிலியில் சப்ஜெக்டில் சிறப்பாக இருக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும், குருவுடைய பார்வையால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமண யோகங்கள் நடக்கும், வீடுகள் கட்டலாம், கிரகப்பிரவேசங்கள் செய்யலாம், மங்கள விசேஷங்கள் நிறைய நடக்கும், நன்மைகள் பல நடக்கும். இதில் உங்களுடைய கேள்வி என்ன? சாமி எனக்கு இது நடக்குமா? நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டாக, அந்த மாதிரி சினிமா துறையில் இருக்கேன், நான் வந்து அரசியலில் இருக்கிறேன், நான் வந்து ஒரு பிஸ்னஸில் இருக்கிறேன், ஸோ நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், என்னுடைய கேள்வி இதுதான், இது எனக்கு நடக்குமா? அப்போ உங்கள் கேள்விகளோடு வாருங்கள், அன்னை வாராகி இடத்திலே வாருங்கள், நல்ல நேரம் உங்களுக்கு வந்திருக்கு, அம்பாள் உங்களுக்கு அற்புதமாக வழிகாட்டுவா, வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள், தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி.